இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தங்கமயில் வேற வந்துடுறாங்க. ஐய்யய்யோ! இவங்க வந்துட்டாங்களே அப்படின்ட்டு மீனா வந்துட்டு, வாங்கக்கா" அப்படிங்கிறாங்க. "ஆமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருன்னு?" "ஐய்யய்யோ! பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதுவும் மாமாவுக்கு தெரியாம பரோட்டா சொல்லிட்டு இருக்கீங்களா? மாமா வேணான்னு சொல்லியும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அத்தை சமைச்ச உப்புமா வேண்டான்னு சொல்லி இப்போ எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அதுவும் வேண்டான்னு கடப்பலகாரம் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேண்டாம் வேண்டான்னு. யாராவது கேட்குறீங்களா? அதேமாரி உங்களுக்கு பரோட்டா சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நானே வீட்டில் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு தந்திருப்பேனே. ஏன் இப்படி கடப்பலகாரம்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க? அப்படின்னு பயங்கரமாக தங்கமயில் டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து ராஜ் வந்துட்டு, "ஏன்க்கா ஒரு நாள் கடப்பலகாரம் வாங்கி சாப்பிட்டா என்ன தப்பாயிரப்போகுது? அப்படின்னு பார்த்தா நீங்கள் கூட அன்றைக்கி சினிமா போனீங்க. அன்றைக்கி பாப்கார்ன், சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு கடப்பலகாரம்னு அப்போலாம் தெரியலையா? இல்லை வீட்டிலேருந்து யாரும் செஞ்சு கொண்டு போனீங்களா உங்களுக்காக?" "சபாஸ் ராஜி, சரியான கேள்வி" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலுக்கு என்ன செய்யலான்னு சமாளிச்சுட்டு, அது வேற இது வேற, இதில் நீங்கள் வேறு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மாமா, வாங்க மாமா நீங்கள் மொதல் எந்திரிங்க, இவங்களோடலாம் சேராதீங்க எந்திரிங்க அப்படின்ட்டு சரவணை பிடிச்சி இழுக்கிறாரு. அவர் சாப்பிட்றதெல்லாம், "அதை வைங்க மாமா, நீங்கள் மொதல் அதை சாப்பிடாதீங்க, மாமா சொல்கிறது